அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு, கழுகி எடுத்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் உப்பு, காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய். மிளகு எல்லாம் இருக்குது. வெயில் காலன்றதுனால நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கினாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கினாலும் சரி. நான் இப்போ வந்து கிரைண்டரில் தான் போட்டு இதை அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக பூண்டு, உரிச்ச பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மெஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண வெங்காயம், இதெல்லாம் இதுலேயே வந்து ஒரு 2 சுற்றி எடுத்தோம்னா மெதுவாக வரும். அதுக்காக மெஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 சுற்றிட்டு எடுத்துடலாம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு சிலர் கட் பண்ணி போடுவாங்க. அப்படி கட் பண்ணி போடும்போது மெலிசாக வராது. எங்கள் பசங்க கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி கிரைண்டரில் வந்து ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் மேலே பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்ததும் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் கூட வேணால் சேர்த்துக்கலாம். திருப்பி போட்டுட்டோம். நல்லா கலர்ஃபுல்லான தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூப்பரான சாம அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். முருகலான சாமை கார அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.